போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
முதலிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்று அன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்பக் காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம்
இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறே. இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. என் இதய மக்களுக்கென்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காண விடமாட்டீர். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 மற்றும் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போதும் மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களே ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கின்றார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 24 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாட்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து வீழ்ந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும்பொழுது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்பொழுது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மானிட மகனுக்கோ கூட தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 33வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். கடைசி பொதுக்காலத்திற்கு முன் வருகின்ற ஞாயிறாக பொதுக்காலம் 33வது ஞாயிறு அமைகின்றது. எனவே இந்த ஞாயிறு வாசகங்கள் எல்லாம் இறுதி காலத்தை குறிப்பதாகவும் உலகின் முடிவை குறிப்பதாகவும் நமக்கு அமைகின்றது. முடிவு என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளங்களுக்கு நம்மை அறியாமையிலேயே ஒரு அச்சம், ஒரு பதற்றம், எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற மனநிலைகள் நம்முடைய உள்ளத்தில் எழுவது யதார்த்தமே. நாம் இன்று உலகத்தில் அத்தகைய நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். உலகத்தில் நடக்கின்ற இயற்கை சீற்றங்கள் நாம் இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகிறது என்கின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு தரலாம். அல்லது இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற போர் பதற்றங்கள் நமக்கு இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வருகிறது என்கின்ற ஒரு எண்ணத்தை தரலாம். அல்லது 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் அனுபவித்த இந்த தொற்று நோய் நமக்கு இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வருகிறது
என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு தந்திருக்கலாம். பலர் உலகம் முடிவை பற்றி பேசியிருக்கிறார்கள். 2000 உலகம் முடிகிறது என்றும் அல்லது 2020 உலகம் முடிகிறது என்றெல்லாம் நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகம் முடிவு பற்றி இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்லுகின்ற முதலாவது செய்தி என்னவென்று பார்க்கும் பொழுது, அத்தி மரத்திலிருந்து ஆண்டவர் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த அத்தி மரத்தின் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் பொழுது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அத்தி மரத்தில் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் பொழுது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது. அப்படி என்றால் இந்த உலகம் முடிவுக்கு வருகின்ற அல்லது உலகம் முடிவுக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது அது இயற்கை சீற்றமாகவோ அல்லது போர் பதற்றமாகவோ அல்லது தொற்று நோயாகவோ அது இருக்கும் பொழுது நமக்கு அவை தருகின்ற முதலாவது பாடம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம் நமது வாழ்வை நல்லபடியாக அமைத்து கொள்ள நமக்கு அவை அனைத்தும் அழைப்பு விடுக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்ள, ஒழுங்குபடுத்தி கொள்ள நமக்கான அழைப்பை அந்த நிகழ்வுகள் எல்லாம் தருகின்றன. உதாரணத்திற்கு, நாம் இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அனுபவித்த இந்த தொற்று நோயை நாம் எடுத்துக்கொள்வோம். தொற்று நோய் நமக்கு பல பாடங்களை தந்திருக்கின்றது. அவற்றுள் மிக முக்கியமானது, நாம் தனிமனித வாழ்வையும் அல்லது கூட்டாக சமூகமாக இணைந்து வாழக்கூடிய வாழ்வின் முக்கியத்துவத்தையும் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறது. நாம் இந்த ஊரடங்கு காலத்தில் தனிமையில் இருக்கும் பொழுது ஒற்றுமையாக வாழ்வதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொண்டோம். எப்படி சமூகமாக ஒன்றாக ஒற்றுமையோடு வாழக்கூடிய அதனுடைய அருமை பெருமைகளை நாம் தெரிந்து கொண்டோம். வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொண்டோம். எனவே ஒவ்வொரு நிகழ்வுகளும், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு பாடங்களை சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றன. எனவே நாம் நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்ள, நாம் நம்முடைய வாழ்வை அறநெறியில், கிறிஸ்துவின் போதனையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ள நமக்கு இன்றைய வாசகங்கள் அழைப்பை விடுப்பதை நாம் பார்க்கின்றோம். டாமினிக் சாவியோவிடம் ஒருமுறை கேட்டபொழுது, நீங்கள் இன்னும் 1 மணி நேரத்தில் இறக்கப் போகிறீர்கள், அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கும்பொழுது அவர் சொன்ன பதில், நான் தொடர்ந்து விளையாடி கொண்டு இருப்பேன் என்ற பதிலை அவர் கூறுகின்றார். எனவே நாம் நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு உகந்த முறையில் வாழ்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். உள்ளொன்றும் புறமொன்றும் என்று 2 தரமான வாழ்க்கை கிடையாது. மாறாக நம்முடைய வாழ்வு, இவ்வுலக வாழ்வு நாம் தயாரிக்கின்ற அந்த விண்ணகத்தை நோக்கிய வாழ்விற்கான தயாரிப்பாக இருக்க வேண்டும். கடவுள் நம்மை சந்திக்க வரும்பொழுது, உலகத்தின் முடிவில் இறைவன் நம்மை சந்திக்க வருவார். நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப நம்மை நீதி தீர்ப்புக்கு நம்மை நடத்தி செல்வார் என்றெல்லாம் நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வி விசுவாசம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்படி என்றால் அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நாம் நம்மை தயாரித்து கொள்ள இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இந்த உலக முடிவுகளை பற்றி நாம் கேட்கும்பொழுது, முதலாவதாக நாம் நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்ள, ஒழுங்குபடுத்தி கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். 2வது, இந்த உலக முடிவுக்கான தயாரிப்பாக நாம் இப்பொழுது இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வு என்பது நாம் மறு உலக வாழ்விற்கான அல்லது இந்த உலகத்தில் பயணம் செய்து பயணிக்கின்ற திரு அவையின் நம்பிக்கையாளர்களாக நாம் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை நாம் தயார்படுத்தி கொள்ள, ஆண்டவர் வரும்பொழுதும் அவரை நாம் சந்திக்கக்கூடிய தயார் நிலையில் இருப்பவர்களாக, உள்ளொன்று வாழ்வும் புறமொன்று வாழ்வும் என்று நாம் வாழாமல் ஒரே வாழ்வை நாம் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். மகாத்மா காந்தியிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் இந்த உலகிற்கு ஏதேனும் செய்தியை சொல்ல விரும்புகிறீர்களா என்று சொல்லும் பொழுது அவர் மிக அழகாக சொன்னார், என்னுடைய வாழ்வுதான் செய்தி என்று கூறினார். நான் தனியாக செய்தி சொல்ல ஒன்றுமில்லை, என்னுடைய வாழ்வு செய்தியாக அமைகிறது. இறையேசுவில் அன்பானவர்களே,
கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாமும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய மகனாக மகளாக ஆக்கப்பெற்ற நாமும் கூட நம்முடைய வாழ்வை வாழும்பொழுது நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்வாக நாம் அமைத்து கொள்ள, அதையே நாம் தயாரிப்பாக கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய அந்த பேற்றை கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த வாழ்வை தயார்படுத்திக் கொள்ள, நம்மையே நாம் தயார்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற மூன்றாவது முக்கியமான அழைப்பு, கடவுளினுடைய பராமரிப்பை நாம் நம்பி இருப்பவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய இரண்டாவது வாசகம் மிக அழகாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு எடுத்து சொல்கிறது. தலைமை குருக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாவம் போக்கக்கூடிய பலிகளை செலுத்தும் பொழுது அந்த பலிகள் மனிதர்களுடைய பாவத்தை முழுமையாக போக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் செலுத்திய பலி மக்களினங்கள் அனைத்து பாவங்களையும் போக்கியது என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய பராமரிப்பை நாம் உணர்ந்தவர்களாக உலகம் முடிவு அல்லது ஒரு நோய், ஒரு பிரிவு, ஒரு துன்பம் நம்மை நெருங்கும் பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய பராமரிப்பை, அவருடைய இறை பராமரிப்பை அதிகம் நம்பியவர்களாக நாம் வாழ இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் அவர் தந்தையின் வலதுபுறத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகின்ற தலைமை குருவாக அவர் இருக்கின்றார். இதைதான் இரண்டாவது வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகின்ற கடவுளாக, ஆண்டவராக இறைமகன் இயேசு, தலைமை குரு இயேசு இருக்கின்றார். எனவே நாம் அவரிடம் இறை பராமரிப்பை நாடுபவர்களாக, அவரை நம்பி வாழ்பவர்களாக இன்றைக்கு நாம் இருக்க நமக்கு அழைக்கப்படுகின்றோம். முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப நாம் முடிவில்லா நிலை வாழ்விற்கும் அல்லது முடிவில்லா இழிவுக்கும் நாம் நடத்தி செல்லப்படுவோம். நாம் இவ்வுலகில் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வை நாம் சரிவர அமைத்து கொண்டு கிறிஸ்தவர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை கிறிஸ்துவ விழுமியங்களின்படி வாழும்பொழுது கடவுள் அருளுகின்ற அந்த முடிவில்லா நிலை வாழ்வை நாம் நமதாக்கிக் கொள்வோம். ஒருவேளை நாம் அப்படியாக வாழாவிடில் நாம் முடிவில்லா இழிவுக்கு நாம் தள்ளப்படுவோம் என்று இன்றைய முதலாவது வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் இந்த உலக முடிவை பற்றி கேட்கும்போது, அல்லது போர்களை பற்றி கேட்கும்போது, அல்லது இயற்கை சீற்றங்களை பற்றி கேட்கும்போது நம்மை நாம் தயாரித்துக் கொள்வோம். நாம் கடவுளின் படிப்பினைகளுக்கு ஏற்றபடி நாம் வாழ்கின்றோமா என்கின்ற கேள்வியை கேட்டு நாம் நம்மையே தயாரித்துக் கொள்கின்ற ஒரு காலமாக நாம் இந்த உலக முடிவை நாம் பார்ப்போம். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ கடவுள் நம்மிடம் கணக்கு கேட்பார். எனவே அந்த கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ்பவர்களாக இருக்க இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அனைத்திற்கும் மேலாக இறைவனையே நம்பி இருக்க, இறை பராமரிப்பை நாம் நம்பி இருக்க, ஒவ்வொரு முறை அழிவை பற்றி கேட்கும் பொழுதும் இறைவனை நாம் இன்னும் அதிகமாக நாம் நம்பி வாழ இறைவனிடம் தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையான் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே
நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் அனைவரும் மக்களை இறையாட்சியின் பாதையில் வழிநடத்திடவும், உண்மையான சாட்சிகளாய் வாழ்ந்து நற்செய்தியை வாழ்வாக்கிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் உண்மையோடும் நேர்மையோடும் மக்களை ஆட்சி செய்து அவர்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தவும், மக்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் எங்கள் பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக விடுத்து உமக்கு உகந்த புதிய வாழ்க்கை வாழவும், உம்மில் அதிக பற்று கொண்டு நீர் தரும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தெய்வமே இறைவா, உலகிலுள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக வேண்டுகிறோம். அவர்கள் தங்கள் நோயினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை அவர்களுக்கு தந்தருளும்படியாகவும், உமது இரத்தத்தால் அவர்களை கழுவி தூய்மைப்படுத்தி நல்ல உடல் நலனை கொடுத்திடவும், அதன் மூலம் உம்மை மகிமைப்படுத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லம் தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக வேண்டுகிறோம். இவர்கள் அனைவரும் உரிமை சொத்தான உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழவும், உமது இறையரசை கட்டி எழுப்பிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும், இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும், இதழ் வாடியே போனாலும் வேல் சேர்த்து கொள்வாய். அந்த
சேர்த்து கொள்வாய். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. ஆ ஆ ஆ மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. என்னுடலும் உடலாகிடவே உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. ஆ ஆ ஆ மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடியே போனாலும். மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடியே போனாலும் வேலியில் சேர்த்து கொள்வாய். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. வேலியில் சேர்த்து கொள்வாய். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதே அன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே
நாங்கள் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகுகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசு ஆண்டவர்.
இசெம்மரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு ஏசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு ஏசையா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என
மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவர் அன்பை பாடிடுவோம், அவர் அன்பை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.